Hi மக்களே, இது உங்கள் ஜோ. வெல்கம் டு another program of Blah Blah with Joe. மக்களே, நம்ம நிறைய பேர் படங்கள் பார்க்கும்போது we would have always wished that, oh ஷா, இந்த படத்துக்கு ஒரு செகண்ட் பார்ட் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்னு அப்படி நிறைய படத்தை பார்த்து நம்ம ஆசைப்பட்டிருக்கோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் 1000 படம் பார்த்தப்போ, கார்த்தியோட 1000 பார்த்தப்போ ஐ ஆல்வேஸ் வாண்ட் ஷா, இந்த படத்துக்கு ஒரு செகண்ட் பார்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மலையாளத்தில் உரிமை, அனந்தபத்ரம், இந்த படத்துக்குலாம் ஒரு செகண்ட் பார்ட் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். அது மாதிரி இன்றைக்கி நான் ஒரு படத்தோட செகண்ட் பார்ட் வந்திருந்தா கதை எப்படி இருந்திருக்குன்றதை பற்றி பேசுகிறது தான் வந்திருக்கேன். ஸோ அக்கார்டிங் டு மீ வாட் த ஸ்டோரி வுட் ஹவ் பீன் ஓ வாட் த ஸ்டோரி ஷுட் பி, எப்படி போனோம் எப்படி எடுக்கணுன்ற ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கேன். ஸோ அது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி 1997 மூவி, மலையாளம் மூவி குரு. நான் இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போடுறேன், சரிங்களா? ஸோ இந்த குரு படம் இதுக்கு ஒரு செகண்ட் பார்ட் இருந்ததுன்னா கதை எப்படி இருந்திருக்குன்றது ஜஸ்ட் என்னோட சின்ன இமேஜினேஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஹவு த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் இஸ், இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் த காலகட்டம்ன்றது இட் இஸ் த 2020s, இட்ஸ் த கரண்ட் டைம் பீரியட். ஓகே, இன் தேட் மோகன்லால் ரகுராமன், தட் இஸ் மோகன்லாலோட கேரக்டர் ஹீ இஸ் அரவுண்ட் 75-80 years old. ஓகே, ஹீ இஸ் லிவிங் வித் ஹிஸ் சன், ஹிஸ் கிராண்ட் சில்ட்ரன், அவங்க கூட தான் இருக்காங்க. ஹிஸ் ஒய்ஃப் ஹஸ் பாஸ்ட் அவே. ஓகே, ஸோ ஹீ இஸ் ஸ்டேயிங் வித் ஹிஸ் சன். But the relationship between the father-son, it's not that great. There's a lot of friction in that father-son relationship. For some reason, the father-son relationship has not been great. Okay, and they don't talk. They stay in the same house. The father, Mohanlal, is staying with his son in the son's house, but the relationship isn't that great. They don't talk much or anything. Okay, it goes like this. So how does Mohanlal spend his time? He spends his time playing with his grandchildren, spending time with them. That's how he enjoys his time. Off late now, Mohanlal character Raguraman, he's been having a dream. In this dream, what's happening is அவரோட அந்த பிளைண்ட் வேர்ல்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் தட் ஹி மேக்ஸ், ரமணகன்ற அந்த கேரக்டர், இந்த கேரக்டர் இருக்கார்ல. ஸோ இந்த கேரக்டர் அடிக்கடி மோகன்லாலோட கனவில் அவரோட பேரை மட்டும் கூப்பிட்றாரு, ரகுராமான்னு கூப்பிட்றாரு. ஓகே, அண்ட் as soon as Mohanlal hears the name, he wakes up from his dream. And this dream has been repeating for the past few days now. Okay, so but Mohanlal doesn't pay much attention to it, and he just disregards it as a dream and he lets it go. One day he's playing with his grandchildren in that house and he has a vision. The vision, like, he sees that friend of his, and again the friend is calling out to him, Ragurama. This time Mohanlal is a little shocked. He realizes that now this is not a simple thing, because he's now able to see that person in real time also. Mari or visions ella irukken solta he kind of starts realizing that something should be done about this. He decides to visit that ashram, maybe people in that ashram. You remember the ashram in the first part? So அந்த ஆசிரமத்துக்கு போனா maybe the people over there can help me out ன்ற ஒரு ஐடியா அவனுக்கு வருது. பட் அவனால் தனியாக போக முடியல, because he's 75-80 years old. He cannot go all the way there alone. But his son, அவங்க பையன், very reluctant to take the father. Initially the son doesn't agree to take the father, but later on the son thinks, what if this is my father's last wish? ஒரு வேளை கொண்டு போக முடியாமல் அவர் இறந்து போயிட்டார்னா then the son will feel very guilty ன்னு நினச்சிட்டு, so he decides to take the father there. So ஒரு நாளைக்கு இந்த ரெண்டு பேர், the father and the son, they travel to that ashram. But when they reach the ashram, இன்னைக்கு அந்த ஆஷ்ரம் அங்கே இல்லை. அந்த ஆஷ்ரம் இருந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய டவுன்ஷிப் இருக்குது, பெரிய ஃப்ளாட்ஸ் கம்யூனிட்டி இருக்குது. பட் அந்த ஆஷ்ரமோட ஞாபகத்துக்காக, அந்த பாபாஜியோட ஒரு மெமரிக்காக, அந்த கம்யூனிட்டியோட மிடில் they have built a shrine, a very small thing, very small shrine. ஒரு கோவில் மாதிரி நான் சொல்லல, a small shrine in that Babaji's name. Mohanlal is very disappointed because he is not able to meet any of the people in the ashram. அவனுக்கு எப்படி ஹெல்ப் என்ன பண்ணுன்றது ஒன்றுமே தெரில. So and both the father and son, they decide to go back. So before going, Mohanlal he tells his son, I'll just go into the shrine and I'll just come. So okay, so the son is waiting outside the shrine and Mohanlal goes inside the shrine. And the shrine is very empty. உள்ள ஒன்றுமே பெருசாக இல்லை, ஜஸ்ட் அந்த ஒரு பாபாஜியோட ஒரு புக்கு மட்டும் இருக்குது அங்கே ஒரு இதில் வச்சுருக்காங்க. ஓகே, no one visits this shrine. யாருக்குமே இதில் நம்பிக்கை இல்லை. ஸோ it's always empty, the shrine. So the son is waiting outside the shrine. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளே போன மோகன்லால் திரும்பி வரவே இல்லை. சரி, என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்காக அந்த சன் பார்க்கும்போது மோகன்லால் இஸ் லைங் அன்கான்ஷியஸ். அந்த புக்குக்கு முன்னாடி இஸ் லைங் அன்கான்ஷியஸ். அந்த பையன் பதட்டப்பட்டு he goes to his father and tries to wake him. As soon as he touches the father, something starts happening to him. Okay, and he is actually getting transported to the other world. Okay, now here's what
the directors and writers should come up with some nice ideas. இது ஜஸ்ட் என்னோட ஒரு இமேஜினேஷனில் நான் சொல்கிற விஷயம். ஸோ த ரைட்டர்ஸ் அண்ட் directors should come up with a nice idea so that இவங்களை எப்படி அந்த இன்னொரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணலான்றத அவங்க they should come up with that thinking. Okay, anyway, the father and son, they get transported into the other world. On the world, when both of them get into that world, now they realize there's something different about them. And when Mohanlal sees, he notices that he is not a 80-year-old anymore. He is around 55-60 years physical appearance avarku. And his son, he is not 40 years old. He is around 25 years old. The father and son, both of them not able to understand what's happened and why it's happened. ஆனால் என்னோட இமேஜினேஷனில் நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே ஒரு டைம் கான்செப்ட் இருக்குது. இப்போ நம்ம வேர்ல்டில் ஒரு 70-80 இயர்ஸ் கடந்து போயிருக்கோம்னா, இந்த வேர்ல்டில் டைம் ட்ராவல்ஸ் வெரி ஸ்லோலி. இங்கே வந்து 15-20 இயர்ஸ் தான் கடந்து போயிருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் தே ஆர் நவ். They are not their actual age, but they are in age which is lesser than their actual age. Okay. So anyway, leaving the confusion that father and son, they go to meet the people. அங்கே இருக்கிற அந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய ஒரு ரகுராமன் வந்திருக்கேன், and everyone comes to meet Raghuram. And the father is so happy. Mohanlal is very happy to meet all the people, and he introduces his son to them, saying, "This is my son," சொல்லிட்டு. But the son doesn't know what to do, what to say, because he already is confusing. என்ன நடக்குதுன்னு தெரியல. But yeah, he meets the people and all those things. ஓகேங்களா? அண்ட் வேறு என்னென்னா தென் மோகன்லால் கேட்குறாங்க, இந்த பீப்புள் கிட்ட கேட்குறாங்க, வேர் இஸ் ரமணந்தன், அந்த ஃப்ரெண்டு கேரக்டரில் அவர் எங்கே, வேர் இஸ் ன்னு சொல்லிட்டு. பட் அவங்க இருக்கிற ஆளுங்க சொல்கிறாங்க, நோ, வி ஹவ் நாட் சீன் ஹிம் ஃபார் அ வைல். இப்போ ரொம்ப காலமாக அவனை பார்க்கல நாங்கள், அவன் ஹீஸ் பீன் மிஸ்ஸிங், அவன் எங்கன்னே தெரிலன்னு சொல்கிறாங்க. ஸோ மோகன்லால் இஸ் வெரி டிசப்பாயிண்டட் தட் இஸ் நாட் ஏபிள் டு மீட் இஸ் ஃப்ரெண்ட், பிகாஸ் அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டு தான் மோகன்லால் வந்திருக்கான். ஸோ அது மாதிரி. பட் எனிவேஸ், தென் மோகன்லால் ஸ்டார்ட்ஸ் என்கொயரிங் வித் தெம், வாட் இஸ் தேர் எனி ப்ராப்ளம் இன் தி லைஃப், ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லும்போது, தட்ஸ் வென் தே சே தட் கரண்ட்லி த கிங் ஹூ இஸ் ரூலிங் தெம், he is the son of the former king. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சுரேஷ் கோபி தான் கிங்காக இருந்தார். இப்போ சுரேஷ் கோபியோட பையன் தான் கிங்காக இருக்கா. பட் திஸ் கிங், திஸ் யங் கிங்னா, he is someone who abuses the power. Okay, he is very greedy about power, and because of which the people under him, the sada people, are suffering very much. அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ மோகன்லால் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் த சிச்சுவேஷன். ஐ மீன், ஹி ஆஸ்க் சுரேஷ் கோபி இது ஒன்றும் பண்ணுறது இல்லையா அதை பற்றி. அண்ட் எவ்ரிவன் சேஸ் ஹீ டசன்ட் ஹேவ் எனி பவர் நவ், அண்ட் அவரும் ஹீ இஸ் அண்டர் த மர்சி ஆஃப் ஹிஸ் சன். அது மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கார். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன், த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் அங்கேயும், த ஃபாதர் சன் யூ கேன் சி த சம் கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ த க்ரக்ஸ் ஆஃப் த மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அங்கே இருக்க ஆளுங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த கிங் வேணாம், எங்களுக்கு வேறு கிங் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மோகன்லால் கிட்ட சொல்லியிருப்பான். பட் மோகன்லால் யோசிக்க ஆரம்பிப்பான், சரி இந்த கிங்கு பதிலாக வேற ஒரு கிங்கு கொண்டு வந்தால் கூட அந்த கிங் இவங்களை ஒழுங்காக பார்த்துப்பாங்கன்றதுக்கு தேர்ஸ் நோ கேரண்டி. இஸ் கிங்ஷிப், இது மாதிரி கிங்ஸ் அடுத்த கிங்கை வைக்கிறது தான் கரெக்டான கான்செப்டா, இல்லை do you think there should be a change of governmentன்றது மோகன்லால் யோசிக்க ஆரம்பிப்பான். So that's when he realizes, I think it's time for them to move from monarchy to some other kind of a government. But democracy is too futuristic. இந்த ஆளுங்களுக்கு நம்ம டெமோக்ரஸி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு டெமோக்ரஸி புரியுமான்றது இஸ் டவுட்ஃபுல். ஸோ டெமோக்ரஸி தான் ரைட்டான வேயா, இல்லை இஸ் தேர் எனி அதர் கவர்மெண்ட் டைப் பிட்வீன் monarchy and democracy, அப்படி வந்து மோகன்லால் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகேயா? ஸோ ஆனால் no matter what kind of a government he brings, the king will always be angry with him and will try to get Mohanlal killed. So that forms the crux of the story. மோகன்லாலுக்கு ஒரு புது கவர்மெண்ட்டை அங்கே உருவாக்க முடிஞ்சுதா, அந்த கிங் அதுக்கு எப்படி அவர் ஒப்போஸ் பண்ணார், அண்ட் த ஃபாதர் சன் ரிலேஷன், மோகன்லால் அவரோட சன் ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆச்சா இன் தட் வேர்ல்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, மோகன்லாலோட அந்த ஃப்ரெண்ட் எங்கே போயிட்டார், ஹி இஸ் பீன் சர்ச்சிங் ஃபார் திஸ் ஒன், அவர் எங்கே போயிட்டாருன்னு தெரில. ஸோ எப்படி பார்ட் 1ல் இலாமா பழத்தை வச்சு ரிலிஜன் ஸ்பிரிச்சுவாலிட்டி கற்றுக் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி த ரைட்டர்ஸ் ஷுட் திங்க் அபவுட் சம்திங் எல்ஸ் டு டீச்சர்ஸ் பொலிட்டிக்ஸை பற்றி. பொலிட்டிக்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டூ. ஓகேங்களா? ஸோ அதை பற்றியும் ஐ திங்க் த ரைட்டர்ஸ் ஷுட் திங்க் அபவுட் சம்திங் அண்ட் தே ஷுட் கம் அப் வித் சம் கைண்ட் ஆஃப் an idea which explains politics in a much better way. So this is how the crux of the movie will move forward. The complete story என்னன்றது the directors and writers can write it, but the climax எப்படி இந்த படம் முடியுதுன்னா, the father Mohanlal and his son, they come back to their own world. அங்கே they are there themselves, they are their actual age and all those things, and Mohanlal is seen playing with his grandchildren, and while he's been playing with his grandchildren, அங்கே தூரத்துலேருந்து ஒருத்தர் நடந்து வராரு. மோகன்லால் இப்படி ஒத்து பார்க்குறாரு யாருன்றது, ஏன்னா மோகன்லால் வயசாச்சு கண்ணவர். அண்ட் வென் த பர்சன் கம்ஸ் க்ளோஸ் பை இஸ் வென் ஹி ரியலைசஸ் இட் இஸ் தட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ராமன், இந்த ரமணகன்ற அந்த கேரக்டர் அவர் தான் புரியுது. பட் திஸ் டைம் மோகன்லால் ரியலைஸ் இட்ஸ் நாட் அ விஷன், இட்ஸ் ஆக்சுவலி த கை ஹி இஸ்
he's come into this world and he's smiling. அது என்ன மாதிரி ஸ்மைல்னா, இட்ஸ் நாட் அ ஹாப்பி ஸ்மைல் ஆர் அன் ஈவல் ஸ்மைல். ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மைல். த மூவி ends there. So people are wondering, how did this guy come into this world and what did that smile mean? No one knows. படம் ends there. So guys, இதுதான் என்னோட imagination of how Guru 2 should be. See, I was very excited when I had this concept of having to do this video. இது எப்படி இருக்குன்றது எனக்கும் தெரியல. ஸோ என்னோட இமேஜினேஷன் நான் சொல்லியிருக்கேன். I believe நம்மளோட directors and writers are much they can have this in a very great grandeur way they can do this movie. But definitely இதோட செகண்ட் பார்ட் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் what should your version of Guru 2 should be and all those things, and we can discuss about this. ஓகே கைஸ், இது மாதிரி ஒரு பிரில்லியண்டான கான்செப்டோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். திஸ் இஸ் யோர் ஜோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் blah blah show. Bye bye.